இலவச திட்டங்கள் அப்படிங்கிறது சமீப சமீப ஆட்சியில தான் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இலவச திட்டங்கள் அப்படிங்கிறது தேர்தல் வாக்குறுதியிலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கிறதா, இல்லாட்டி தேர்தலில் பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதே சிரமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இது இலவச திட்டங்கள் அப்படின்னு முதல்ல இதை கொச்சைப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்தது. அதன் பிறகு ஆய்வுகளும் புள்ளி விவரங்களும் இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இது போன்ற மக்களை மேம்படுத்துகிற திட்டங்கள் அவசியம்தான் என்பது ஆய்வின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுது. ஆகவே இதை இலவசம் என்று நாம் ஒரு புறந்தள்ளி விட்டு போகுதா அல்லது கொச்சைப்படுத்துகிற ஒரு சொல்லை சொல்வதோ சரியான சொல்றாங்க. நிறைய திட்டங்களை நீங்க கொண்டு வரீங்க. கடன் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான் முதன் மாநிலமாக இருக்கிறது. அதிக கடன் வாங்கினதுல அது எல்லாருக்கும் ஒரு சிக்கல் தானே? அது இல்லை, அப்படி கிடையாது. அதாவது தமிழ்நாடு மக்கள் நல திட்டங்களை வெகுவாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய நிதி கொடுக்க வேண்டிய நிதி இங்கே கொடுக்கல. ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு அதிகமான பங்கு தமிழ்நாட்டில இருந்து ஒன்றிய அரசு வாங்கிக்கிறாங்க. ஆனா நமக்கு குறைவான பணத்தை கொடுக்குறாங்க. குறைவான பணத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது சண்டை தான் போடுறாங்க. யாரும் ஒரு முறைப்படி எப்படி கேட்கணும் மாதிரி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. இதை விட என்ன சார் முறைப்படி கேட்கணும்? வேற என்ன பழம் தாம்பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு போய் நெடுஞ்சாங்கடே காலில் உண்டு ஐயா சாமி எனக்கு இப்ப நிதி கொடுத்தா கேட்கணும். அப்படி எல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் முடியாது. ஆனா என்ன இந்தியாவே சார் இன்னைக்கு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. மோடியின் ஆட்சியில 2014க்கு முன்பு டாலரின் நிகரான மதிப்பு என்பது 50 ரூபா தான். இன்னைக்கு 90 ரூபாய். நீ 100 ரூபாய் எட்டுகிற ஒரு சூழல் ஏற்படுது. 75 நான் சொல்றேன் உங்களுடைய டேர்ம் வரும்போது எனக்கு பதில் சொல்லுங்க. குறிச்சு வச்சுங்க, எதுவும் மறந்துடாதீங்க, எதையாவது விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் குறிச்சு வச்சுங்க. வேணாம்னு நான் சொல்ல. ஆகவே இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க மோடி அரசு, ஆனா தமிழ்நாட்டில் என்ன செய்யல? இதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு தான் அதிகமான கடன் வாங்கி இருக்கிறது என்பதெல்லாம் உண்மை கிடையாது. தமிழ்நாடு வாங்கி இருக்கிறது. ஏன் வாங்கி இருக்கிறது? மக்கள் நல திட்டங்களுக்காக. நீங்க மெட்ரோ செயல்படுத்திட்டு இருக்கோம் சார். மெட்ரோவுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தாங்களா? எதுவும் சொல்லி முடிச்சு என்பது மக்கள் ஒரு குடும்ப வளர்ச்சிக்காக வாங்கினது. அதெல்லாம் கிடையாது. 1020 கோடி ஈடி நோட்டீஸ் அமைச்சர் சத்தியமா காந்தியின் பக்கத்து வீட்டுக்காரர்களா முழுக்க ஊழலுக்காக ஆட்சி சார். அத்தனை கூட்டு குறுபாடு பண்ணிட்டு இருக்காங்க. போற பக்கம் சொல்லாதீங்க, ஆதாரத்தை சொல்லுங்க. என்ன பண்ணோம் அப்படின்றது திறந்த மாநிலமா தமிழ்நாடு சொல்றாங்களே. 888 கோடின்னு சொல்லட்டும், 1020 கோடின்னு சொல்லட்டும், எல்லாமே ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாடு திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சப்பை காரணத்தை நிரூபிக்கப்படாத அல்லது ஏற்கனவே நீதிமன்றத்தால் தோற்று போன ஒரு விஷயத்தை பேசுறாங்க. நீதிமன்றத்தில் அப்பீல்ல கூட இவங்க தோத்துட்டாங்க. அமலாக்கத்துறை அப்பீல்ல கூட இவங்க அப்பீலே போகாம தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த பிரச்சனையை மாற்றுவதே ஒன்றிய அரசு தான். இவங்க திட்டமிட்டு இதை இந்த ஆட்சியின் மீது களங்கம் கற்பிப்பதற்கு முயற்சி பண்றாங்க. நான் சொல்ல வருது என்னன்னா, ஜிஎஸ்டி யூபி கம்மியா கொடுக்குறாங்க சார், ஹரியானா கம்மியா கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தமிழ்நாடு நிதியெல்லாம் வாரி வாரி வழங்கப்படுது. ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வழங்கப்படல. இன்னைக்கு முழுக்க நாம் மெட்ரோவுக்கு நாமே பணம் போட வேண்டியிருக்கு, கல்விக்கு நாமே பணம் போட வேண்டியிருக்கு, அனைத்து விதமான கட்டுமானங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாமே பணம் போட வேண்டியிருக்கு. இதையெல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருந்த போதிலும் நம்ம செய்ய தவிர்த்தோமா? அதெல்லாம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டீங்க, கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டீங்களா? 15 லட்சம் 15 லட்சம் எல்லாருடைய பேங்கோட அக்கௌண்ட்டுக்கும் போட்டுட்டீங்களா? இருங்க, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டீங்களா? வேலை வாய்ப்பு நீங்க உருவாக்கிட்டீங்களா? அதே சமயத்துல நான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன், 4.5 வருஷம் ஆட்சியில நீங்க என்ன சார் பண்ணீங்க? என்ன உங்க ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு சட்டவிரோதமாக செயல்படுகிற நீங்க செயல்பட்டீங்க. அரசமைப்பு சட்ட விரோதமா 18 எம்எல்ஏ உங்களை விட்டு போயிட்டாங்க. நீங்க மைனாரிட்டி ஆட்சி, நீங்க உண்மையிலேயே ஓட்டெடுப்பு ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தியிருந்தா நீங்க ஆட்சியிலே திறந்திருக்க முடியாது. முழுக்க பாஜக செய்யற அத்தனை ஒரு அரசமைப்பு சட்ட விரோத செயலுக்கும் நீங்க உடன் போய் உதயமின் திட்டங்கள் போன்ற திட்டங்களுக்கு, தமிழ்நாட்டை பாதிக்கிற திட்டங்களுக்கு உடன் போய் நீங்க வாக்கு இணக்கமா போறது தவறு இல்லை சார். மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசு இணக்கமா வளர்ச்சிக்காக இல்ல, தன்னுடைய தலைமையை
காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த மந்திரியா எவ்வளவு வேணுமா அடிச்சுக்கோ, எவ்வளவு வேணுமா அடிச்சுக்கோ, எவ்வளவு வேணுமா சம்பாதிச்சுக்கோ. நீங்கள் ஆட்சி நடத்தலையா? நான் கேட்கிறேன், எங்க அண்ணா மருத்துவ கல்லூரிகள் 7% இடஒதுக்கீடு இது மாதிரி சொல்லிக்கிட்டு சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்க போய் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. அனைத்து திட்டங்களுமே ஒரு விஷயத்தை இருங்க 4 நாட்கள் வேணும். நீங்க ஆமா 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 இன்னும் 4 நாள் 10 40 நாள் கூட தேவைப்படலாம். ஆமா கேளுங்க, அதுதான் நீ எந்த மந்திரி எதை வேணாலும் பண்ணிட்டு போ, எதை வேணாலும் சம்பாதிச்சுட்டு போ, நீ ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணு, அவ்வளவுதான் நீங்க சொன்னது. இருங்க மேடம், அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். அதே சமயத்துல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவர்களுக்கு என்ன பண்றது அண்ணன் சொன்னாரு, யாரு நம்ம பிஜேபியில வந்திருக்க ராமண்ணன் சொன்னாரு, வந்து இருப்போமா போவோமான்னு. எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்ல, நாங்க எங்க கூட்டணி மிக உறுதியாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது, கொள்கை மனநிலையை கேட்டு பாருங்கள். அண்ணன் தொல் திருமாவளுடைய மனநிலையை கேட்டு பார்த்தால் மனநிலை உள்ளது சார். இல்லை நீங்க பொய்யா சொல்றீங்க, உங்க மனசை சார் வந்து இல்ல நான் சொல்றேன், எங்களுக்கு மாற்று கருத்திற்கு முரண்பாடு இருக்கு. ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஒன்றிணைந்து எங்கள் முரண்களை நட்பு முரண்களாக தீர்த்து கொண்டே, நட்பு முரண்களாக வெளிப்படுத்திக் கொண்டே ஒரு பொது நோக்கத்திற்கு பயணிக்கிறோம். உங்களை விட்டுறக்கூடாது, மக்கள் விரோத சக்திகளை விட்டுறக்கூடாது. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா, வருவியா வரமாட்டியான்னு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. இது நீங்க பிஜேபி அதிமுக மட்டும் இருந்துகிட்டு தேமுதிக வருமா, பாமக வருமா, டிடிவி வருவாரா, விஜய் கொடி விஜய் கொடி தெரியுது சொல்லுகிற வகையில கொடி தெரிஞ்சு வந்துட்டாங்க. என்ன சார் எவ்வளவு மோசமா இருக்கு உங்க நிலைமை, நீங்க பேசலாமா? இருங்க, நான் என்ன சொல்றேன்னா, இவங்க என்னடான்னா கடன் ஏறி போச்சு தமிழ்நாட்டுக்கு, நீங்க வந்து சிறப்பான திட்டங்களை இவங்களால குறை சொல்ல முடியல. நீங்க வந்து கடன் ஏறி போச்சுன்னு மட்டும்தான் சொல்ல முடியுது. சாரும் அதே தான் சொல்றாரு. நிதி ரெண்டு பேருடைய விஷயம் என்னன்னா, இவங்க வந்து ஒன்றிய அரசை பத்தி பேச, நீ அவங்கள பத்தி பேசுறேன்றாங்க. ஏங்க ஒன்றிய அரசு தான் அனைத்துக்குமே காரணம். ஏங்க நீங்க இப்ப சோத்து பானை தூக்கி ஒளிய வச்சுக்கிட்டு திருடி வச்சுக்கிட்டு நீ பட்னி கிடக்குற ஆனாலும் கூட நீ தெம்பா இருக்கிறன்னு என்னங்க அர்த்தம்? இது நீங்க கொடுக்க வேண்டிய சொல்லி முடிச்சிடறேன் மேடம், நீங்க என்ன பேச விடுங்க. நீங்க கொடுக்க வேண்டிய நிதி எதுக்குமே கொடுக்கறது இல்லைங்க. 29% நீங்க தமிழ்நாட்டில இருந்து மட்டும் அதிக நிதி வாங்கியிருக்காங்க. ஆனா 2% தான் திருப்பி கொடுத்திருக்காங்க. 2% கொடுத்த யூபிக்கு 50% கொடுத்திருக்காங்க. ஹரியானாவுக்கு 50% கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு நிதி அப்படிங்கறது இல்லங்க. இப்ப தமிழ்நாட்டுல வளர்ந்த மாநிலம்னா அப்ப எங்கிட்ட இருந்து பணத்தை புடுங்காம இருங்க, ஜிஎஸ்டி வாங்காம இருங்க. ஏன்னா நான் என்ன கேக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இந்தியாவுல எல்லாம் நீங்க பண்ணி கரெக்ட்டா பேசணும். அதாவதுங்க ஒரு கரெக்ட்டா பேசணும். நீங்க தப்பா புரிய வைக்காதீங்க எல்லாருக்கும். கரெக்ட்டா பேசணும். கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் நான் என்ன கேக்குறேன், இங்க இயற்கை பேரிடர் வருது, வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் சென்னை உள்ளிட்ட மிகப்பெரிய மழையாலும் புயலாலும் பேரிடர் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. நிதி கொடுத்த மத்திய அரசு. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு ஒழிச்சு கட்டுறாங்க மத்திய அரசு. ஒன்றிய அரசு 100 நாள் வேலை திட்டத்துக்கு இன்னைக்கு வந்து நிதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஆனா பேரை மாத்துறாங்க. மகாத்மா காந்தி உங்களுக்கு பிடிக்காது இல்ல, பேரை மாத்துறாங்க. நான் என்ன கேக்குறேன், அண்ணா திமுகவோட மில்லியன் கிட்ட எங்க நாட்டுல சிட்டிசன் அதான் சொல்றாங்க. ட்ரம்ப பத்தி பேசுனதுனால சொல்றேன், ட்ரம்போட கூட்டாளி நீங்க. ஆனா இந்த நாட்டுக்கு என்ன வந்து நீங்க கொண்டு வந்து மிகப்பெரிய இழிவுபடுத்தப்பட்டிருக்கிற நாடு, அநீதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது உங்க ட்ரம்ப், உங்க மோடியோட ஃப்ரெண்ட் தான் இந்தியாவை வஞ்சிக்கிறது முதலாவது இருக்கிறார். அது மட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய எந்த நிதியும் வழங்குறது இல்ல. விவசாயம் பாதிக்கப்படுது, மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இவ்வளவு சமாளிச்சு இந்த ஆட்சியை வந்து திமுக நடத்திக்கிட்டு இருக்கு. நீங்க
ஆட்சிக்கு வரும். கூட்டணி வச்சுக்கிட்டு சரி, okay. நிதியை வந்து நீங்க கேட்கறது இல்ல, கொடுக்க கூடாதுன்னு தடுக்கிறீங்களான்னு தெரியல நமக்கு. சரி, okay. அதனால வந்து அனைத்துக்கும் காரணம் அதிமுக ஒன்றிய அரசுடைய கூட்டு சரிதான் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதற்கு காரணம்.